கேரள மாநிலம் கண்ணூரில் உள்ள மருத்துவக் கல்லூரியில் பயின்ற பட்டியலின மாணவர் தற்கொலை செய்து கொண்ட விவகாரம் தொடர்பாக குற்றவாளிகளை கைது செய்ய கோரி மாநிலம் முழுவதும் முழு அடைப்பு போராட்டம் நடத்த ஆதிவாசி மற்றும் தலித் அமைப்புகள் அழைப்பு விடுத்துள்ளனர். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், இந்த மாணவரின் இந்த துயர முடிவுக்கு என்ன காரணம்? போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் அமைப்புகளின் கோரிக்கைதான் என்ன? பத்மநாபன் கேரள மாநிலம் திருவனந்தபுரம் பகுதியை சேர்ந்தவர் மாணவர் நிதின் ராஜ். இவர் கண்ணூர் மாவட்டத்தில் உள்ள அஞ்சரக்கண்டி பகுதியில் இருக்கும் பல் மருத்துவ கல்லூரியில் முதலாம் ஆண்டு பயின்று வருகிறார். இந்த நிலையில் அவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அந்த கல்லூரியின் மேல் மாடியிலிருந்து குதித்து தற்கொலை என்பது செய்து கொண்டார். இந்த தற்கொலை தொடர்பாக தற்பொழுது போலீசார் விசாரணையின் போது பல திடுக்கிடும் தகவல்கள் என்பது வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக தற்கொலை செய்வதற்கு முன்பாக மாணவர் நிதின் ராஜ் அங்கிருக்கும் பேராசிரியர்களும் சரிதான் மாணவர்களும் ஜாதிய ரீதியாக துன்புறுத்தல் விடுத்ததாக இந்த விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமின்றி இவர் ஆன்லைனில் மூலம் பணம் கடன் என்பது பெற்றிருக்கும் நிலையில் அந்த கடன் பெற்றதை தொடர்ந்து அதிலும் ஆன்லைன் மூலம் பல நெருக்கடிகள் பெற்றதாகவும் விசாரணையில் தெரிய வந்தன. இதனைத் தொடர்ந்து விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் சம்பந்தப்பட்ட குறிப்பாக ஜாதிய ரீதியாக துன்புறுத்தல் விடுத்த அந்த பேராசிரியர்களை உடனே கைது செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை மக்கள் முன்வைத்திருக்கின்றனர். அதே போன்று நிதின் ராஜின் குடும்பத்துக்கு 20 கோடி ரூபாய் அரசு நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்து தற்பொழுது மாநிலத்தில் உள்ள 53 தலித் அமைப்புகள், குறிப்பாக ஆதிவாசி மற்றும் தலித் அமைப்புகள் கூட்டாக ஒன்றிணைந்து இன்றைய தினம் மாநிலம் முழுவதும் ஒரு முழு அடைப்பு போராட்டத்திற்கு ஆதரவு என்பது கூறியிருந்தனர். இதனைத் தொடர்ந்து கேரளாவை பொறுத்த அளவில் இன்று காலை முதல் குறிப்பாக திருவனந்தபுரம், பாலக்காடு, கண்ணூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பேருந்துகளை வழிமறித்து ஆதிவாசி அதே போன்று தலித் அமைப்புகள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். திருவனந்தபுரத்தை பொறுத்த அளவில் காலை முதல் ஒவ்வொரு பேருந்து நிலையத்திலிருந்தும் பேருந்துகளை வெளியே விடாமல் தடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் அங்கிருந்த கடைகளை அடைக்கவும் அவர்கள் வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். நேற்றைய தினத்தை பொறுத்த அளவில் போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்ததும் அதிகாரிகள் என்பது பேச்சுவார்த்தை நடத்தினர். அதில் குறிப்பிடும் பொழுது பேருந்துகளை மட்டும் வழிமறித்து போராட்டம் நடத்துவோம், கடைகளை தொந்தரவு செய்ய மாட்டோம் என்று கூறியிருந்தனர். ஆனால் இன்றைய தினத்தை பொறுத்த அளவில் அவர்கள் கூறியிருந்ததை தாண்டி இன்றைய தினம் ஒவ்வொரு பகுதிகளிலும் கடைகளை அடைக்க வலியுறுத்தியும் தொடர் போராட்டம் என்பது நடத்தி வருகின்றனர். இதனால் மாநிலத்தை பொறுத்த அளவில் பல பகுதிகளுக்கு ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு பேருந்துகள் செல்ல முடியாமல் தற்பொழுது பயணிகள் வழி நடுவிலே தவிக்கும் ஒரு நிலைக்கும் தற்பொழுது தள்ளப்பட்டிருக்கின்றனர். தொடர்ச்சியாக உடனே மாணவரின் குடும்பத்துக்கு 20 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும், சம்பந்தப்பட்ட பேராசிரியர்களை உடனே கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலித்து தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். பத்மநாபன். காட்சிகளோடு முழுமையான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.